ஹாய் ஹலோ வணக்கம். மகனது சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட இப்போவே என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம காவேரி வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்பள பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்தா கூட போதும், நான் வேலைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு சரி ஓகே என்னமோ சொல்கிறேன், ஆனால் எப்போவுமே உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம காவேரியை எக்ஸிபிஷனில் எடுத்துகிட்டு போய் விட்டு வந்துடுறாரு. நம்ம பசுபதியும் எக்ஸிபிஷனுக்கு போகிறாரு. போகும்போது நம்ம காவேரியை பார்த்துட்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரி விஜய்க்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்குறாரு நம்ம பசுபதி. என்னதான் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்குறாரு. நம்ம காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சதுமே பசுபதிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ நம்ம போட்ட பிளானெல்லாம் வீணாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு நம்ம காவேரியை கடத்தி கூப்பிட்டு போயிடுறாரு. கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடித்து வச்சிடறாரு. நம்ம சாரதா இருந்துக்கிட்டு நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் காவேரி எடுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸிபிஷனுக்கும் போய் கேட்குறாங்க. அங்கேயும் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம குமரன் கங்கா எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்களும் பதட்டமாயிடுறாங்க. விஜய் கால் பண்ணி கேட்க சொல்கிறாங்க நம்ம சாரதா குமரன் கிட்ட. குமரனும் விஜய்க்கு கால் பண்ணி கேட்குறாரு, காவேரி எங்கே இருக்கா, எங்கே போய் தேடினாலும் கிடைக்கல, உங்ககிட்ட வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்லையே, காவேரி எக்ஸிபிஷனில் தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உங்களுக்கு எப்படி தெரியும் எக்ஸிபிஷன் தான் இருந்தான்னு சொல்லிட்டு, நான் கால் பண்ணியிருந்தேன் அப்போ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் விஜயும் நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணவே இல்லை, கால் எடுக்கவே மாட்டுறாங்க. பசுபதி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி, என்னப்பா காவேரியை காணமா, தேடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டே என்னடா பண்ண என் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன் பொண்டாட்டியா, வெண்ணிலா தானே உன்னோட பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம விஜய்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஃபஸ்ட்டு காவேரி எங்கடான்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்ப கோவமாக கேட்குறாரு. நான் தான் கடத்திட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம விஜய்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது. வீடியோ கால் பண்ணி, நீ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் காவேரியை வந்து கொலை பண்ணிடுவேன், எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிச்சு, என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம விஜய் வந்து, டே காவேரியை ஒன்றும் பண்ணாதரான்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு. பசுபதி இருந்துட்டு, நீ அப்பாவாயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம விஜய் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. நீ மட்டும் வெண்ணிலா கழுத்தில் தாலியை கட்டலைன்னா கண்டிப்பாக காவேரியும் உன்னோட குழந்தையும் நான் கொன்றுவேன், நான் இப்போவே கத்தியை வச்சு குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை மிரட்டுவோம். விஜய்க்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. டே என் பொண்டாட்டியை விட்டுடுறா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாரு. ஆனால் பசுபதி இருந்துட்டு, நீ வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டினா மட்டும்தான் நான் காவேரியை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் அடைச்சி வச்சிடுறாரு. நம்ம விஜய் இருந்துட்டு வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த சீரியலோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.